ஹாய் ஹலோ வெல்கம் டு விஜய் சமையல். இன்னைக்கு நம்ம சேனலில் எனக்கு ரொம்ப பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெசிபி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு பொறுமை ரொம்ப முக்கியம். ஏன்னா இது கொஞ்சம் லேட் ஆகும். எல்லாமே நம்ம முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுட்டு ஆரம்பித்தோம்னா சீக்கிரமாக முடிச்சிடலாம். சமையலுங்கிறது ஒரு விதமான அன்பை பரிமாறுறது தான். நம்ம பிடிச்சவங்களுக்காக நம்ம சமைக்கும் போது அதில் அந்த அன்பு தெரியும், அந்த சமையலோட டேஸ்ட்டில். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். நான் ஒரு 3/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் வாங்கியிருக்கிறேன். பாருங்கள், எல்லாம் ரொம்ப சின்ன சின்ன கத்திரிக்காவாக தேடி பிடிச்சி வாங்கியிருக்கிறேன். இந்த கத்திரிக்காய் தான் சூப்பராக இருக்கும் குழம்புக்கு. கத்திரிக்காய் எல்லாமே தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அப்புறமா ஒரு துண்டால் தொடச்சிருங்க. ஏன்னா தண்ணி இருக்கக்கூடாது. எண்ணெயில் பொரிக்கும்போது அப்புறம் தண்ணி தெறிக்கும். அதனால் ஒவ்வொரு கத்திரிக்காவாக எடுத்து நல்லா தண்ணியெல்லாம் தொடச்சி எடுத்துருங்க. அப்புறமா இந்த கத்திரிக்காவை எல்லாம் கிராஸாக கட் பண்ணிடுங்க, 4 பீஸ் ஆகுற மாதிரி. அது மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. மேலே இருந்து ஒரு 3/4 பாகம் அளவுக்கு கட் பண்ணால் போதும். ஏன்னா ஃபுல்லாக கட் பண்ணிங்கன்னா பீஸாக போயிடும். அதனால் இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதும். ஒரு பாதிக்கு கீழே வர்ற அளவுக்கு கட் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மசாலா எல்லாம் உள்ளே பிடிக்கும் கத்திரிக்காய்க்குள்ளே. நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது நல்லா அழகாக வெந்து வந்துடும் உள்ள எண்ணெய் எல்லாம் பிடிச்சி. அதனால் எல்லா கத்திரிக்காயும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு சட்டி அடுப்பில் வச்சு, சட்டி சூடானதுக்கப்புறமா நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக இந்த குழம்பு நல்லெண்ணெயில் தான் வைக்கணும். வேறு எந்த எண்ணெயில் வச்சாலும் நல்லா இருக்காது. ஏன்னா நல்லெண்ணெய் தான் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஏன்னா எண்ணெய் கொஞ்சம் அதிகமாகவே தான் தேவைப்படும் இதுக்கு. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இந்த கத்திரிக்காயை போட்டுக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் ஒரு பக்கமாக வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. 2 பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேகணும். அது அப்படியே அந்த கத்திரிக்காய் நம்ம கட் பண்ணி போட்டதுக்குள்ளாடி எண்ணெய் எல்லாம் போய் நல்லா பொரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் திருப்பி போட்டுட்டேன். இந்த மாதிரி திருப்பி போட்டு தீ கம்மியாக வச்சு கொஞ்சம் நேரம் இதை ஒரு 10 நிமிஷம் ஆகும் பொரிச்சு எடுத்துருங்க. நல்லாவே வெந்துருச்சுன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அந்த கத்திரிக்காய் அப்படியே தனியாக பிரிஞ்சு வந்துடும், அந்த எதில் மாதிரி. அப்போ நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். எல்லா கத்திரிக்காயும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இதை எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு இன்னொரு பாத்திரத்தில் இருக்கிறதையும் கூட சேர்த்து நான் மொத்தமாக எல்லாத்தையும் பொரிச்சு எடுக்க போகிறேன். இப்போ அந்த குழம்பு செய்கிறதுக்காக ஒரு மசாலா அரைக்க போகிறோம். அதுக்கு நம்ம ஆல்ரெடி கத்திரிக்காய் பொரிச்சா அந்த எண்ணெயை எடுத்துக்கலாம். அந்த எண்ணெய் கொஞ்சம் எடுத்துகிட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நான் ஒரு 4 வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு சின்ன இஞ்சியும் கூட கட் பண்ணி போட்டிருக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து இதில் போட்டு எண்ணெயிலேயே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை நம்ம ஓரளவுக்கு எண்ணெயில் வதக்கிட்டு மசாலா எல்லாம் சேர்த்துட்டு அப்புறமா நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுக்க போகிறோம். அப்போ தான் அந்த குழம்பு ரொம்ப திக்காக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயத்தை போட்டு இதில் ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இதில் 2 தக்காளியை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை போட்டுக்கிறேன். வெங்காயம் தக்காளியெல்லாம் ரொம்ப வதங்கணுன்னெலாம் இல்லை. நார்மலாக குழம்பு வைக்கிற மாதிரியெல்லாம் வதங்க வேணாம். சும்மா லைட்டாக ஓரளவுக்கு வதங்கினா போதும். ஏன்னா அப்புறமா நம்ம இதை அரைச்சிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்க போகிறோம். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் எடுத்துருக்கிறேன். ஒரு 2 ஸ்பூனுக்கு கொஞ்சம் காரமாக தான் இருக்கும். உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அப்புறமா அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்துருக்கிறேன். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த மசாலா எல்லாம் இந்த வெங்காயம் தக்காளி கூட கொஞ்சம் நேரம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சும்மா அந்த கொஞ்சம் தீயை கம்மியாக வச்சுட்டு இந்த வெங்காயத்தில் எல்லாம் ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கூடவே ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். இந்த தேங்காயும் இதில் போட்டுக்கலாம். இப்போ தேங்காவை போட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா இதை எடுத்து வைக்க போகிறோம். எடுத்து வச்சுட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா மையை அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ குழம்பு வைக்கிறதுக்காக அந்த கத்திரிக்காய் பொரிச்ச பேலன்ஸ் எண்ணெய் இருக்குது பாருங்கள், அந்த எண்ணெயை லைட்டாக இதில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூனு கடுகு போட்டுக்கிறேன் தாளிக்கிறதுக்காக. கூடவே ஒரு கொத்து கறிவேப்பிலை போட்டுக்க போகிறேன். அது கூடவே ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் என்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்குது, நான் அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த வெங்காயத்தை போட்டு இதில் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 4 காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். அதையும் போட்டுட்டு ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டு இங்கே பாருங்கள், மசாலா அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு தான் இருக்குது மசாலா. அப்போ தான் கிரேவி கொஞ்சம் நிறைய கிடைக்கும். அதனால் நிறையவே நான் போட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கியிருக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி வெங்காயத்தை பார்த்து போட்டுக்கோங்க. கம்மியான அளவு போதும்னா கம்மியாகவே போட்டால் போதும் வெங்காயம். அளவு மட்டும் பார்த்துக்கங்க. நான் இது வச்சேன்னா 2 நாளைக்கு வச்சு சாப்பிடுவேன். அதனால தான் கொஞ்சம் அதிகமாகவே செய்கிறேன். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த நாள் சாப்பிடும்போது கூட. இந்த மசாலாவை எல்லாம் இதில் போட்டு ஒரு வாட்டி
நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்க போகிறோம். தேங்காய் அரைச்சி அதே ஜாரில் நான் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கிறேன். அப்புறமா புளி தண்ணியை இதில் ஊற்ற போகிறோம். அதனால் இப்போதைக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கங்க. அப்புறமா புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் ஒரு சின்ன புளி, எலுமிச்சை அளவு சின்ன புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கிறேன். நல்லா அந்த புளி கரைசலையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்துக்கங்க, குழம்போட திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். திரும்ப நம்ம மேற்கொண்டு கொதிக்க வைக்கும்போது தண்ணி வற்றி கரெக்டாக இருக்கும். தண்ணியை ரொம்ப ஊற்றிடாதீங்க, நல்லா இருக்காது. இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு அப்புறமா உப்பு புளியெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம இதை கொதிக்க வைக்க போகிறோம். அப்போ தான் மசாலாவில் இருக்கிற அந்த பச்சை வாசனையெல்லாம் போயிடும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. ஓரளவுக்கு கட்டி ஆயிடுச்சு, தண்ணி கொஞ்சம் வற்றிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு திக்காக இருக்கும் குழம்பு. இந்த அளவு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுருங்க. நம்ம ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருக்கிற எல்லா கத்திரிக்காயையும் இதில் ஒன்று ஒன்றா சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா கத்திரிக்காய் ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் நேரம் வேக வச்சதுனால ரொம்ப நேரம்லாம் வைக்கணும்னு இல்லை. ஓரளவுக்கு இதில் வந்து அந்த மசாலா பிடிக்கணும். அப்புறம் வந்து அந்த உப்போட இது கொஞ்சம் இறங்கணும். அந்த அளவுக்கு கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா கத்திரிக்காய் சாப்பிடும்போது பச்சையாக பொரிச்சு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் ஓரளவு குழம்புலையும் கொஞ்சம் நேரம் இருந்து வேகட்டும். அப்போ தான் அந்த கரெக்டாக அந்த மசாலாவோட இதெல்லாம் பிடிக்கும். இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்தா குழம்பு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சு அந்த குழம்புலேருந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் அந்த குழம்போட கரெக்டு திக்னஸ்ஸு. செம்மையாக இருக்கும். நம்ம இன்றைக்கி சாப்பிட்றத விடவும் நாளைக்கு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எப்போவுமே சூடாக சாப்பிடக்கூடாது. ஓரளவுக்கு நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா தான் அந்த மசாலா வந்து அந்த கத்திரிக்காயில் வந்து நல்லா பிடிக்கும், உப்பு எல்லாம் பிடிக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா குழம்பு சூப்பராக இருக்கும். ஆனால் கத்திரிக்காய் வந்து எப்படி இருக்குன்னா பச்சையாக சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். அதை பச்சையானா பொரித்து சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால் எப்போவுமே இந்த கத்திரிக்காய் குழம்பு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஆற விட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாதத்தில் இந்த ஆறின குழம்பு ஊற்றி சாப்பிடுங்க, வேறு லெவலில் இருக்கும். அவ்வளோதான், குழம்பு பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக மல்லி இலையை போட்டு இறக்கிற வேண்டியதான். பார்த்தீங்களா, குழம்பு வச்சு குழம்பு நல்லா சூடாகிடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இது வந்து பிரியாணிக்கு செம்ம காம்பினேஷன். அதாவது நம்ம ரைத்தான்னு சொல்லுவாங்க, கத்திரிக்காய் ரைத்தா, அதுதான் இது. வேறு லெவலில் இருக்குது அந்த இதுக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச குழம்பு. நான் வந்து வெஜிடேரியனில் ஒரு குழம்பு விரும்பி சாப்பிட்றதுன்னா அது இந்த குழம்பு. அதுவும் இன்றைக்கி வச்சுட்டு சாயங்காலம் எல்லாம் சாப்பிட்டா இல்லை அடுத்த நாள் சாப்பிட்டா எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கடையில் எங்கேயாச்சும் இந்த மாதிரி சின்ன கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்க. சப்போஸ் சின்ன கத்திரிக்காய் கிடைக்கலன்னா பரவாயில்ல, பெரிய கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா அதை வந்து 4 இல்லை ஒரு 6 வந்து கட் பண்ணி போட்டுருங்க. கட் பண்ணி இந்த மாதிரி பொரிக்கலாம். நான் வந்து இது சின்ன கத்திரிக்காயில் தான் வச்சுருக்கிறேன். எனக்கு வந்து சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, நான் சாப்பிட போகிறேன். சூடான சாதத்தில் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் ஊற்றி சாப்பிட்டா அப்படி தான் இருக்கும், வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.